இந்த பக்கம் போகலாம் வா, இந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். சரி வா. என்னென்ன ஸ்கிப்பிங் வா. இங்கே பாருங்க யூடியூப் சொந்தங்களே, ஹாய். அங்கே தான் எங்கள் வீடு இருக்குது பார்த்தீங்களா. வாக்கிங் போகிறோம் நானும் என் பையனு. 9 மணிக்கு எல்லாம் 6 மணி 5 மணிக்கு போவாங்க. வேலை ஹெவி ஒர்க்கு, அதனால தான் ஹெவி ஒர்க்கு. ஹெவி ஒர்க்கே. அதான் தூங்கிட்டேன். நேற்று எத்தனை மணிக்கு தெரியுங்களா வந்தோம்? 1 மணிக்கு. இன்னைக்கு அதே டைம் தான். இப்போ தான் சின்னவன் போனா. 12:15 தான் வந்தோம் நேற்று நைட்டு. யூடியூப் சொந்தங்களை இப்போ தான் போனா ஒருத்தன். ஆனால் நேற்று மட்டும் 1200 ஓட்டியிருக்கோம். 1200 ஸ்விக்கி ஓட்டியிருக்கான். நம்ம சொந்தக்காரவங்கள்ட்ட சொல்லலாம், வீடியோ பார்க்குறவங்களே அது எப்படி ஓட்டணும், ஸ்பீடு பிரேக்கு குழிக்குள்ள ஜாலியாக இருக்கல வண்டி ஓட்ட. நேற்று ஒருத்த கொடுத்தான் பாருங்க அட்ரஸ்ஸு. இருக்க யூடியூப் சொந்தங்களே போட்டுமா சரக்கு அடிச்சுட்டு அப்படியுமா பண்ணுவாங்க. நம்ம தான் கிடச்சோமா ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டோம். இனி நிறையெல்லாம் பண்ணுவாங்க. ஐயோ ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டோம் சொந்தங்களே. போயிட்டு அட்ரஸ்ஸு இங்கே தான் வாட்டர் டேங்க் இருக்குது, வாங்க வாங்கன்னு. அங்கே ஒருத்தன் வந்தா தண்ணியை போட்டு. அங்கே ஒருத்தன், ஏய் நீங்கள் எங்கே போகிறீங்க, நானும் வர்றக்கூடா. இங்கெல்லாம் மாடல் பண்ணுறாங்க. மாடல் இல்லை மாமா, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. பிடிங்கி நீங்கள் எங்கே வர்றீங்க? அங்கே ஒருத்தர் கூட இல்லை, காடு. அவன் நான் மெயின் ரோட்டில் நிற்கிறேன்னு சொல்கிறான் அவன். ஐயோ ஆக மொத்தத்தில் அதுவே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கடைசியில் கரண்ட் லொக்கேஷன் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லி கஸ்டமர் கால் பண்ணி அவனே இந்த மாதிரி பைத்தியக்காரங்க வந்துடுறானு எங்கேருந்தா வரானுங்கன்னே. அது ஒரு கடைசி ஆர்டரு. அதை பண்ணிட்டு வர்றக்குள்ளே மணி 1 ஆச்சு சொந்தங்களே. அதுக்கப்புறம் வந்து ஒரு சாப்பிடல. நான் கொஞ்சம் சாப்பிட்டு, என் பையன் வேணாமான்ட்டான். நாங்கள் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டேன். இப்போ தான் எந்திரிச்சோம். இப்போல்லாம் 7 மணி 6:30க்கு எந்திரிச்சோம். எந்திரிச்சிட்டு டீ குடிச்சிட்டு வாக்கிங் வரோம். எல்லா புகழும் சிவபெருமாளுக்கே. ஓ ஃப்ரெண்ட் இல்லையா? ஃப்ரெண்ட் இருக்குமே. கொண்டாடா புரியிட்டேன். இந்த வீடு தான் விற்றுட்டாங்களாமா இருக்கும். இந்த வீடு தான் விற்றுட்டாங்களாமா. தெரியுதா இந்த வீடு எவ்வளோ விற்றாங்கன்னு தெரியல. இல்லைனா கூட வாங்கியிருக்கலாம். நம்மளுக்கு தெரியல. இந்த வீடு விற்றுட்டு இவங்க அந்த பக்கம் கட்டி போயிட்டாங்களாமா. வீடு சூப்பராக இருக்குல்ல. தனி வீடு இங்கே தான் எங்கேயோ சொன்னாருமா அவர், அந்த தனிக்கணி போடுறவர். இதுக்குள்ளே தான் சொன்னார் 30 வீடு. நம்ம கவலைப்படாத, நம்ம கோடிக்கணக்கில் ஒரு வீடை கட்டுவோம். எல்லாரும் வாயப்பழக்கிற அளவுக்கு மொத்த இந்தியாவை வாயப்பழக்கம் நம்ம கட்டுற வீட்டை பார்த்து. இல்லை சொந்த வீட்டில் இருந்து பழகிட்டோமா, அதுக்கு தான். இல்லை நம்ம கட்டுற வீட்டை பார்த்து மொத்த இந்தியா வாயப்பழக்கம். அந்த அளவுக்கு கட்ட போகிறோம். அப்புறம் நீ ஜாலியாக உட்காந்துக்கோதில்ல சொல்கிறாங்க தாள் போட சொல்லி. நம்மளுக்கு ஒரு சங்கட்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரி என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம அந்த சிவபெருமாள், எல்லா புகழும் சிவபெருமாள். அவன் பண்ணுற சாட்டை தான் எல்லாமே அனுபவிக்கலாம். என்ன பண்ண. சார்ஜ் வெற்றிகரமாக 17% தான் இருக்குது.